திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தேசிய நூலாக நீங்கள் அறிவிக்க சொல்கிற நீங்கள் முத்தண்ண, அப்போ ஆளுநர் ரவி எழுதிக்கிட்டு இருக்காரு, அந்த திருக்குறளை என்னவா அறிவிக்க சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே ஒரு திருவள்ளுவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு, அவரோட நூட்களை வேணால் தேசிய நூலாக அறிவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக எப்படி மோடி அவர் பிரதமர் மோடி வந்து உங்களை அப்படி சொல்லுவார். அவர் கூண்டுக்குள்ளே பேசுவார், நாளைக்கு புல்லட் ப்ரூஃப் கூண்டு. அது இது வரைக்கும் மக்கள்கிட்ட, இந்திய மக்கள்கிட்ட நேரடியாக பேசவே இல்லை 11 வருஷமாக. குண்டு துளைக்காததான் போகிறாரு, குண்டு துளைக்காத இதில் வராரு. அவர்கிட்ட போயிட்டு இதை சொல்லு அதை சொல்லுன்னா அவருக்கு 24 ஹவர்ஸ் அவருக்கு பத்தலை, தூங்கவும் மாட்டேங்கிறாரு. அவர் தூங்க சொல்கிறீங்களா? நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை பார்க்க சொல்கிறீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இந்த நூலை வெளியிடு, அந்த நூல் வெளியிடு. நீங்கள் வெளியிட்ட நூல் என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியுமா முத்தண்ணா? நீங்கள் பேசுகிற நீங்கள் முத்தண்ணன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சும்மா வந்து இதை பண்ணு அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்கள் ஜிக்கு 1000 வேலை இருக்குது. உங்கள் வேலையெல்லாம் 1001 பார்க்க முடியாது. ஏற்கனவே ரவி என்ற திருவள்ளுவர் எழுதி கொண்டிருக்கும் திருவள்ளுவர் நூலை வெளியிட அவர் வந்தாலும் வருவார், பார்த்துக்கணும்.